நம்ம கோயம்புத்தூர் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒன் டே ட்ரிப் ஃப்ரம் கோயம்புத்தூரில் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது ஒரு அழகான பீச்சை தான், ஸ்நேகதீரம் பீச். மற்ற பீச்சஸை விட கோயம்புத்தூர்லேருந்து ரொம்பவே நியர்பையாக இருக்குது. போகிற வழியெல்லாம் ரொம்பவே சீனிக்காக இருக்கும். யூனிக்கான டனல்ஸ் அண்ட் ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி அழகான பிரிட்ஜஸ்லாம் தாண்டி தான் போவோம். மான்சூன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கேரளாலையும் கோயம்புத்தூர்லையும் சரியான மழை. You gotta stand up and fight. Hey buddies, நான் உங்க கீர்த்தி. வெல்கம் டு அவர் சேனல் டிராவல் ஃப்ரீக் vlogs. நம்ம கோயம்புத்தூர் சீரிஸ் பண்ண போறோம். கோயம்புத்தூர் கிட்டத்துல இருக்க நிறைய பிளேசஸ் கவர் பண்ண போறோம். அதுலயும் அண்டர்ரேட்டடா இருக்க பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீக்கெண்டில் காலேஜ் ஸ்டூடெண்ட் ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூரில் சுற்றி இருக்க ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போய் சலிச்சிருச்சுன்னா நம்மளோட செகண்ட் ஆப்ஷன் பீச் தான். அதுவும் ஒன் டேல போயிட்டு வந்துட முடியுங்கிறது ரொம்பவே ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். போகிற ரூட்டுமே எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மான்சூன் சீசனில் எல்லாரும் கேரளா ரைடு வர்றதுக்கு ஒரே ரீசன் கிளைமேட் தான். பாலக்காடு தாண்டிலேருந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நாங்களும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டே போயிட்டு இருக்கோம். ரெயின் கோட்டை மறந்துட்டோம். ஸோ மழை குறைஞ்சதும் vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். திருச்சூரில் தான் நமக்கு அப்பப்போ ஒர்க் வரும். ஸோ திருச்சூரில் எனக்கு நிறைய ஸ்பாட்ஸ் தெரியும். இப்போ அங்கே மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம மியூசியம், ஜூ, அப்படியே குருவாயூர் போயிடுவோம். குருவாயூரில் புன்னத்தூர் கோட்டா எலஃபண்ட் கேம்ப் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்பாட் அது. அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு வேளை மழை பேஞ்சிட்டே இருந்துச்சுன்னா பீச்சை மட்டும்தான் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். குதிரன் டனல் ஒரு மலையை குடஞ்சி உருவாக்குன டனல் இது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டனலை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. சவுத் இந்தியாவோட லாங்கஸ்ட் டனல் இது. 1 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த டனலுக்கு மேலே இருக்க மலையில் ஒயில்ட் அனிமல்ஸ்லாம் இருக்குங்கிறது தான். இந்த டனல் போடுறதுக்கு முன்னாடி கேரளாலேருந்து கோயம்புத்தூர் போகிறவங்களும், கோயம்புத்தூர்லேருந்து கேரளா வந்தவங்களும் இந்த மலையை சுற்றி தான் வந்தாங்க. அப்போவே நிறைய ஆக்சிடென்ட், டிராஃபிக்னு ரொம்பவே தலைவலியாக இருந்துச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மலையை மொத்தமாக காலி பண்ணிடக்கூடாதுன்னு டனல் ஐடியா யோசித்து டனல் போட்டாங்க. இதுதான் நம்ம சவுத் இந்தியாவோட லாங்கஸ்ட் டனலாக இப்போவும் இருக்குது. இந்த டனலில் லைட்ஸ், வெண்டிலேட்டர்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி ஸ்பீட் லிமிட்டும் இருக்குது. 80 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போனீங்கன்னா அப்புறம் உங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் வரும். நான் பொறுப்பு இல்லை. பைக்கர்ஸ்க்குலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த டனல். இந்த டனலில் யார் இது வரைக்கும் ரைட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் எல்லோ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த பிரிட்ஜை பாருங்களேன், ரொம்பவே யூனிக்காகவும் அழகாகவும் இருக்குல்ல. குதிரன் டனல் இந்த பிரிட்ஜெல்லாம் பார்க்கும்போது ஹாலிவுட் படத்தில் வர சீன் மாதிரியே இருக்குல்ல கைஸ். இன்னும் 20 கிலோமீட்டர்ஸில் திருச்சூர் ரீச் ஆகிடலாம். ஆனால் அங்கேருந்து ஸ்நேகதீரம் போகிற ரூட் ரொம்பவே குழப்பம். ஸோ கூகுள் மேப் மஸ்ட்டு. இல்லைனா அங்கே இருக்க ஆளுங்கிட்டலாம் கேட்டு போகிற மாதிரி இருக்கும். திருச்சூருக்குள்ளே என்ட்ராயாச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது சாவடிச்சிட்டானுங்க. என்ன கேட்டால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு கிடையாதுன்னு வானுங்க. இந்த தலைவன் போகிறான் பாருங்க. ஸோ வர்றவங்க கொஞ்சம் கவனமாகவே இங்கே வண்டி ஓட்டுங்க. நம்ம காட்ஸ் ஓன் கண்ட்ரியில் ஆறு இல்லாத ஊரே கிடையாது. ரொம்பவே செழுமையாகவும் இயற்கை வளங்களாகவும் இருக்கனால தான் கேரளாவை காட்ஸ் ஓன் கண்ட்ரினே சொல்கிறோம். இது ஆறா இல்லை கடலானே தெரில, அவ்வளோ பெருசுக்கு இருக்குது பார்க்கவேவும். அங்கே போட் ஹவுஸ்லாம் இருக்குது. வரும்போது டைம் இருந்தால் கண்டிப்பாக போட்டிங் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எனக்கு வேறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மலபாரி பிரியாணி சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கேரளாவில் ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, வீடைத்தான் சொல்ல வந்தேன். அங்கே இருக்க வீட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட 5-6 மரமாவது வச்சுருப்பாங்க. எனக்கு வீட்டு முன்னாடி கார்டன் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ கோயம்புத்தூரில் இதே ஸ்டைலில் ஒரு வீடு கட்டலான்ற ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம். நான் எப்போ ஸ்நேகதீரம் வந்தாலும் பீச்சை விட அதுக்கு போகிற வழியில் இருக்க வீடை தான் ரொம்பவே ரசிச்சுக்கிட்டே போவேன். நீங்கள் நேரில் பார்க்கும்போது உங்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணும். இந்த கிளைமேட்டுக்கு இந்த கடலை பார்க்கும்போது பயங்கரமாக ஃபீல் ஆகுது. நான் பல தடவை ஸ்நேகதீரம் பீச் வந்திருக்கேன். எப்பயுமே கடல் இவ்வளோ முன்னாடி வந்து நான் பார்த்ததே இல்லை. ரோடு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதம் கேரளா ட்ரிப் பிளான் பண்ணுறவங்களுக்குலாம் சொர்க்கம் தான். அங்கே அதிரப்பள்ளி சாலக்குடி ரிவரில் வேறு வெள்ளம் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே எப்போ ஓப்பன்னு கொஞ்சம் விசாரிச்சுட்டு போங்க. இந்த தடவை போனால் தான் லக்கு. ஏன்னா மான்சூனில் தான் ஃபால்ஸில் எல்லா பக்கம் இருந்தும் தண்ணி வந்துட்டு இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். மழை வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். தலைவர் வந்துட்டாருப்பா. நானும் சாப்பிட்டு எதுக்கு சும்மா வரணுமேன்னு சொல்லி பல பஜ்ஜியும் வெஜ் ரோலும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்ல வேலை இங்கே எந்த கடையும் இல்லை, மழை பெஞ்சிட்டு இருக்கனால வாங்கிட்டு வந்தது இப்போ உதவிட்டு இருக்கு.
எப்பா கடல் ரொம்பவே முன்னாடி வந்திருக்கு. நான் மழை நிற்காமல் இந்த இடத்த விட்டு நகர்ற மாதிரி இல்லை. ஏற்கனவே ஃபுல்லாக சொத நனைஞ்சு அதுக்கப்புறம் மழை நின்று அதில் காஞ்சு திரும்ப வந்திருக்கேன். ஸோ திரும்ப நனைஞ்சிட்டுலாம் என்னால் போக முடியாது. ஒரு வழியா மழை நின்றுச்சு. கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. பைக்கர்ஸ்லாம் நோட் பண்ணிக்கங்கப்பா, பீச்சுக்குள்ள ஜம்முன்னு வண்டியை விட்டு தரமா ரீல்ஸ் எடுக்க ஒரு தரமான ஸ்பாட் ஸ்நேகதீரம். என் மனசுக்கு இப்போ இருக்க கிளைமேட்டை பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும் தான் தோணுது. விளாக் பண்ணவே தோணலை. ஸ்நேகதீரம் வர்றவங்க மேக்ஸிமம் பீச்சுக்காக வர மாட்டாங்க, பேக் வாட்டர்ஸ்க்காக தான் வருவாங்க. இங்கே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் பேக் வாட்டர்ஸ். ஹில் ஸ்டேஷன் போர் அடிச்சவங்க கண்டிப்பாக அந்த ஸ்பாட்டை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து கோயம்புத்தூர் சீரிஸ் பார்ட் 2ல ஒரு தரமான ஸ்பாட்டோட மீட் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.